இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 1-5 முடிய. ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. சீடர்கள் கதிர்களை கொய்து கைகளினால் கசக்கி தின்றனர். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதேன் என்று கேட்டனர். இயேசு தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்த போது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்தது இல்லையா? அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று சொல்லுகிறார். தன்னுடைய சீடர்களை ஒரு உண்மையை சொல்லி அவர்களை காப்பாற்றுகிறார். கடவுள் நம்மளை காப்பாற்றிக்கிட்டே இருப்பார். நம்ம அவருடைய இயேசுனுடைய சீடர்கள் நம்ம விருப்பம் போல நடந்துக்கிட்டே இருப்போம். நம்ம சில சட்டங்களை சொல்லி, சில சூழ்நிலைகளை சொல்லி மனிதர்களிடமிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். சட்டங்களிடமிருந்து தப்பித்து கொள்ளலாம். நாம் செய்கின்ற சில காரியங்களை நாம் நியாயப்படுத்தி கொள்ளலாம். கடவுள் நம்மை காப்பாற்றுகிறார், அது உண்மைதான். சட்டங்களின் முழு வடிவை கொடுத்தவர் அவர்தான் கர்த்தர். அவர் சொல்லலாம், சொல்லுவது அனைத்தும் உண்மைதான். ஆனால் நாம் தப்பித்து கொண்டே எவ்வளவு காலம் செல்ல போகிறோம்? பல சமயங்களில் நான் அப்படி சிந்திக்கிறேன். நான் சொல்லுவது நற்செய்திக்கு ஒரு பெரிய விளக்கமாக இருக்காது. நான் ஒரு சிந்தனையை கொடுக்கிறேன். அன்பானவர்களே, நிறைய வேளைகளில் கிறிஸ்தவர்கள் இன்று ஏன் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வரல? வீட்டில் வேலை ஆயிடுச்சு. ஏன் பாவ சங்கீர்த்தனமே செய்யலை? செய்யணும் ஃபாதர், டைம் கிடைக்கல. ஏன் நற்கருணை வாங்கலை? இல்லை ஃபாதர், நான் வாங்கினேனே, சில டைமில் அப்படி தவறிடுறேன். எதையாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி கொண்டே அருட்சாதனங்களை நல்ல தயாரிப்போடு பெற்றுக்கொள்ளாமலேயே நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவ சபையில் தொடர முடியும் என்று நாம் நினைக்கிறோம். ரெஜிஸ்டர்ல வேணும்னா கத்தோலிக்க திருச்சபையில் மெயின்டைன் ஆகுகிற ரெஜிஸ்டரில் வேண்டும் என்றால் நம்முடைய பெயர் இருக்கும். ஆனால் வாழ்வின் நூலிலே நாம் பெயர் எழுதப்பட வேண்டுமே, அது நிலைத்திருக்க வேண்டுமே. நாம் எப்படி ஒழுக்கமாக வாழ வேண்டும், எவ்வளவு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். பல சமயங்களிலே இயேசுவை அறியாதவர்கள் நடக்கின்ற ஒழுக்கம் நிறைந்த நல்ல நன்னெறிகளில் நடக்கின்ற அந்த பாதைகளில் கிறிஸ்தவர்களாகிய நாம் இல்லை. உண்மைக்கு புறம்பாக நடக்கிறோம், அயலானுக்கு எதிராக நடக்கிறோம். கடவுள் பயம் நம்மிடம் இல்லாமல் போய்விட்டது. நினைத்து பார்க்க வேண்டாமா? அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, பல சமயங்களில் நான் சிந்தனை கொடுக்கும் பொழுது எதிர்மறையாகவே பேச வேண்டி உள்ளது என்பதை நினைத்து நானே வெட்கப்படுகிறேன். ஆனால் ஆண்டவரே, எங்களிடம் எவ்வளவு குறைகள் உள்ளது என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி உம்மோடு இணைந்து வாழ்வதில் இன்னும் அதிகமாய் வல்லவர்களாய் எழுந்து ஒளி வீச எங்களுக்கு துணை புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.